ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்ஸ்ட்ரீம் இன்ஃபோ. போன வீடியோவில் நம்ம பிஓபி பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மட் சர்க்குலேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ட்ரில்லிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக சர்க்குலேஷன் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். சர்க்குலேஷன் சிஸ்டம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். எல்லா ரிக்லேயும் மட் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மட் டேங்க் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் டேங்க் தான். இதில் மட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. மட்லேயே 2 மெயின் டைப் இருக்குது. வாட்டர் பேஸ் மட், அப்புறம் ஆயில் பேஸ் மட். வெல்லோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 மெயின் டைப்பில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. மட்டுக்கு நிறைய விதமான யூஸ் இருக்குது. நான் இம்பார்ட்டண்ட்டான 1-2 டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மட்டை ப்ரைமரி வெல் கண்ட்ரோல் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபார்மேஷனில் இருக்கிற ப்ரெஷரை அது சர்ஃபேஸுக்கு ரீச் ஆக விடாமல் தடுக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மட்டு தான். ரெண்டாவது முக்கியமான யூஸ் என்னென்னா, நம்ம இப்போ ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு அந்த கட்டிங்கெல்லாம் வெளியே எடுத்தாகணும். அந்த கட்டிங்கை வெளியே எடுக்கக்கூடிய ப்ராசஸை இந்த மட்டு தான் பண்ணும். இது போக ட்ரில் ஸ்ட்ரிங் கூல் பண்ணுறது, வெல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஹோல் கிளீனிங், இந்த மாதிரியான நிறைய யூஸஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம இப்போது மட்டு பற்றி பார்த்தாச்சு. நம்ம சர்க்குலேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ரிக்கில் இருக்கிற சர்க்குலேஷன் சிஸ்டம் ஒரு க்ளோஸ்டான லூப் மாதிரி, ஒரு சர்க்கியூட் மாதிரி. மட்டு எந்த டேங்க்கில் இருந்து ஃப்ளோவாக ஸ்டார்ட் ஆகுதோ அதை திரும்ப அதோட ஹோல் சைக்கிளையும் முடிச்சுட்டு திரும்ப அதே டேங்க்குக்கே ரிட்டர்ன் ஆகிடும். இது இப்படி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹோல் சர்க்குலேஷன் ப்ராசஸை நம்ம மட் பம்ப் அப்படிங்கிற ஒரு பம்ப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். எல்லா ரிக்லேயும் அந்தந்த ரிக்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 2-3 மட் பம்ப்ஸ் வர இருக்கும். மட் பம்பால் மேக்ஸிமம் 7500 PSI ப்ரெஷர் வர பம்ப் பண்ண முடியும். மோஸ்ட்டாக ரிக்ஸில் டெரிக்மேன் தான் மட் பம்பை மேனேஜ் பண்ணுவாங்க. சில ரிக்ஸில் பம்ப்மேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனும் இருக்கும். அது அந்தந்த கம்பெனியை பொறுத்தது. பம்ப் ஒர்க் ஆகும்போது டெரிக்மேன்ஸ் மட் பம்பை கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, மட் பம்ப்ஸில் மூவிங் பார்ட்ஸ் அதிகம். ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா அதை உடனே ரிப்போர்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா மட் பம்போட பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடும். மட் பம்புக்கு தேவையான மட்டை சூப்பர் சார்ஜர் அப்படிங்கிற பம்ப்பு தான் கொடுக்கும். இந்த பம்ப் என்ன பண்ணுன்னா, ரிக்கில் ஆக்டிவ் டேங்க் அப்படின்னு ஒரு டேங்கை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டேங்க்கில் இருந்து மட்டை சக் பண்ணி பம்புக்கு சப்ளை பண்ணும். மட் பம்பில் பிஸ்டன் அப்புறம் லைனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆக்டிவ் டேங்க்லேருந்து வரக்கூடிய மட் இந்த பிஸ்டன் அப்புறம் லைனர் வழியாக கம்ப்ரஸ் ஆகி டிஸ்சார்ஜ் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் வழியாக ரிக் ஃப்ளோருக்கு போகும். ரிக் ஃப்ளோர் போகக்கூடிய மட் அங்கே இருந்து ஸ்டாண்ட் பைப் வழியாக ரோட்டரி ஹோஸ் அப்படிங்கிற ஒரு ஹோஸை ரீச் ஆகும். அந்த ஹோஸ் வழியாக டாப் டிரைவுக்கு போகும். டாப் டிரைவ் ட்ரில் ஸ்ட்ரிங்கோட கனெக்டாக இருக்கிறனால அந்த ட்ரில் ஸ்ட்ரிங் வழியாக மட் நேராக பிட்டுக்கே போயிடும். பிட்டில் இருந்து ஆனுலர்ஸ் வழியாக திரும்பவும் சர்ஃபேஸுக்கே ரிட்டர்ன் வந்துடும். சர்க்குலேட் ஆகி ரிட்டர்ன் வரக்கூடிய மட்டு பிஓபியை தாண்டி ஃப்ளோ லைன் அப்படிங்கிற ஒரு லைன் வழியாக ஷேல் ஷேக்கரை ரீச் ஆகும். ஷேல் ஷேக்கரோட வேலை என்னென்னா, சர்க்குலேட் ஆகி ரிட்டர்ன் வரக்கூடிய மட்டு அது கூடவே சேர்த்து கட்டிங்ஸையும் எடுத்துகிட்டு வரும். அதை பிரித்து மட்டை செப்பரேட் பண்ணுறது தான் ஷேல் ஷேக்கரோட வேலை. ஷேல் ஷேக்கரால் பெரிய சைஸ் கட்டிங்ஸை மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும். சின்ன சைஸை அதால் ஃபில்டர் அவுட் பண்ண முடியாது. இதுக்காகவே மட் சிஸ்டத்தில் சாண்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சாண்ட்ராப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு சீரீஸ் ஆஃப் டேங்க் தான். இந்த டேங்க்ஸை தாண்டி மட் ஃப்ளோ ஆகும்போது சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் இந்த டேங்க்கில் ஃபில்டர் அவுட் ஆகிடும். சாண்ட்ராப் போக சில கம்பெனிஸில் டீசாண்டர், டீசில்டர், அப்புறம் சென்ட்ரிஃபியூஸ் அப்படின்னு சில எக்யூப்மெண்ட்ஸை இந்த சின்ன சின்ன கட்டிங்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பல ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை தாண்டி வர்றதுனால மட் ஓரளவுக்கு அதோட பழைய ப்ராப்பர்ட்டிஸை ரீகெயின் பண்ணிடும். அப்படி வரக்கூடிய மட்டை திரும்பவும் ஆக்டிவ் டேங்க்குக்கே டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஆக்டிவ் டேங்க்குக்கு போகக்கூடிய மட் திரும்ப அங்கேருந்து அதோட சைக்கிளை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் சர்க்குலேஷன் சிஸ்டம் பற்றின பேசிக்கான ஒரு ஐடியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மேக் பண்ணும்போது அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.